கூட்டணி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே அது ஒரே தொடர் குழப்பத்தில் இருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு அமித்ஷா மீண்டும் கூட்டணி ஆட்சி தான் என்று சொல்லியிருப்பதை எடுத்துக்காட்டு. ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடைபெற்ற யுத்தத்தை நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு 15 முறை சொல்லிகிட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப நான் தான் நிறுத்தினேன்றது மாதிரி இப்போ அமித்ஷா தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சின்னு அவர் திரும்ப சொல்லிகிட்டு இருக்காரு. எடப்பாடி அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடன் தனித்த ஆட்சி அமைப்போன்னு இவர் சொல்லிகிட்டு இருக்காரு. முதல்ல அந்த கூட்டணியில் இருக்கிற இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்த வேண்டியது திரு எடப்பாடி அவர்கள் தான். தனித்த ஆட்சி அமைச்சாவே அது என்னமா ஆட்சியாக இருக்குன்னு தெரியல. இந்த நிலையில் பிஜேபி கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏற்கனவே மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் மகாராஷ்டிரா பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பிஜேபி கூட்டணி ஆட்சி எப்படி கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்வது, முழுக்க கூட்டணி ஆட்சி என்று சொன்னாலும் பிஜேபியினுடைய எதோச்சதிகார ஆட்சியைத்தான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு நிலைமை என்பது தான் பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டிலும் ஏற்படும். ஆகவே எக்காரணம் கொண்டும் பிஜேபியை தமிழகத்தில் கால் ஊன்றிவிடக்கூடாது என்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பிஜேபி அதிமுக கூட்டணியை முறியடிப்பதில் முதன்மையான பணியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் ஆட்சியில் பாஜக பங்கு கொள்ளுமா என்ற கேள்விக்கு ஆம் என்று அமித்ஷா பேசியிருக்கிறார். இது முதல் முறையல்ல, 4வது முறையாக தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்பதை அமித்ஷா திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். அமித்ஷா தொடர்ந்து கூட்டணி ஆட்சி என பேசி வந்தாலும் அதிமுக தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தாமல் தற்போது வரை இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா திட்டவட்டமாக கூறியிருக்கக்கூடிய நிலையில் அதை மறுக்கக்கூடிய இடத்தில் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் இருப்பதாக அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்கிறது. காரணம், தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தில் இதுவரை இல்லாத நிலையில் மகாராஷ்டிராவில் உள்ளது போல மற்ற மாநிலங்களில் பிஜேபி மாநில கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பது போல தமிழ்நாட்டிலும் ஒரு புதிய முயற்சியை கையில் எடுப்பதற்காக இறங்கியிருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று பேசியிருப்பது அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாக மாறும் என்பது பத்திரிகையாளர்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது முதலே கூட்டணி ஆட்சி என்ற ஒரே குரலில் அமித்ஷா தற்போது வரை பேசி வருகிறார். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் இதில் எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்காமல் கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை திட்டவட்டமாக மறுப்பதில் தயக்கம் காட்டுவதாகவே தெரிகிறது. கூட்டணி ஆட்சி என அமித்ஷா தொடர்ந்து கூறி வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவும் அதிமுக தலைமையும் எடப்பாடி பழனிசாமியும் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் இதை கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை என்பது எழுந்திருப்பதாகவே ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தலைவர்களும் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி ஆட்சிக்கு இடமளிக்காத வகையில் திமுகவை மக்கள் அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற செய்வார்கள் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒரு பக்கம் பேசியிருக்கிறார். கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய நிலைப்பாட்டாக இருக்கிறது. காரணம், இதுவரைக்கும் வரலாற்றில் கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் இருந்ததில்லை. எனவே மக்கள் அதனை ஏற்கவும் மாட்டார்கள். இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவையே ஏற்படுத்தும் என்பது தலைவர்களுடைய கருத்தாகவும் பார்வையாகவும் இருக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.